ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபஸ்ட் மிட்டம்க்கான எக்ஸாம் ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்து முடிஞ்சது. மற்ற டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு மிட்டமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் படித்தாலே நீங்கள் 10% அட்டன் பண்ண வேண்டிய எல்லா 2 மார்க் அண்ட் நெடுவனாவும் சேர்த்தே உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிஷனலாக தேடணுன்ற அவசியமே கிடையாது. சொல்வளத்தை உணர்த்தும் நெல்வகையினுடைய பெயர்கள். இயல் 1. பலகை என்பதனை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இயல் 1. மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை தொகுத்தெழுதுக. இயல் 2. தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டினாள். இயல் 2ல் இருக்கக்கூடிய குருவினா. அதேமாதிரி இந்த மொழித்திறன் பயிற்சியில் 3 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. இயல் 2ல் இருக்கக்கூடியது சிறு சீறு, கொடுக்கோடு, இதெல்லாமே இப்போ இயற்கை செயற்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயல் 2ல் இருக்கக்கூடியது. பகுபத உறுப்பிலக்கணம் எக்ஸாம் பேட்டர்ன் வைஸாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியது. பகுபத உறுப்பிலக்கம் முதல் 2 இயலுக்கு இது ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறனால எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பகுபத உறுப்பிலக்கணம் இது மட்டும்தான் கேட்க முடியும். அடுத்தது வினைமுற்றை வினையால் அணையும் பெயர்களாக மாற்றி எழுதுக. ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட நாள் வாழ்வு பெற்றார், நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர். இது இயல் 1ல் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி. தமிழ் எண்ணூறு தருக அப்படிங்கிறதுல 5 சால்பு ஒன்றியத்தும் 4 2 சொல்லுக்குருதி. இதுபோக அடிஷனலாக கட்டுரை படித்த தொகை சொல்லை இணைத்து வேற்றுமை உறுப்புகளை இணைத்து தொடரை முழுமை செய்க. அந்த ஒன்று. அதே இயல் 2லேயே எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும் அதுவும் படிச்சுக்கோங்க. இந்த 12லேருந்து 14 வரைக்கும் எழுத வேண்டிய 3 2 மார்க்கில் அதுவும் கேட்பாங்க. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. இது போக அடிஷனலாக ஒரு கேள்வி சொல்கிறேன். தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்களாக. இயல் 1. உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவையவை என பரிபாடல் குறிப்பிடுகிறது. 2. மாற்றம் எனது மானிட தத்துவம் மனப்பாட பாடல். அறிந்தது அறியாது இலக்கண வினாவை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் இருக்குது. இது போக அடிஷனலாக புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டது. இது போல் ஏதேனும் 5 தொடர்களை இளம் பயிர் வகைகளினுடைய பெயர்களை எழுதுக அப்படிங்கிறது எழுதிக்கங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம். அதேமாதிரி கலைத்திருவிழா போட்டியில் முதல் பரிசு பெற்ற கலையரசன் பட்டம் பெற்ற தோழனை வாழ்த்து மடல். அந்த 2 படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பர் 19 அட்டன் பண்ணிடலாம். 20க்கு காட்சியை கொண்டு கவிஞர் எழுதுக. ஆல்ரெடி ஒரு கவிதை எல்லா படத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு கவிதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 21ல் உங்களுக்கு இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு அல்லது கொஸ்டின் தான் இது. உங்களுக்கு எக்ஸாம்லேயும் 42ஆம் நம்பரில் இன்சொல்வழி தீய சொல்வழி அதனால் ஏற்படும் நன்மை தீமை. அதுக்கு அல்லதில் உங்களுக்கு தமிழாக்கம். இதுக்கு அல்லதில் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் செவிமாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான வினா 3ஆவதாக கேட்பாங்க. இதில் நமக்கு மிட்டம் அப்படிங்கிறனால 2 மட்டும் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சொல்வளம் பாவரனான் வெற்றிருக்க தமிழ் சொல்வளம் குறித்தும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் உங்களுக்கு இயல் 1ல் இருக்கக்கூடிய நடுவினா அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புயலிலே ஒரு தோணி 1 மட்டுமே போதும் இந்த ஃபஸ்ட் மிட்டமில் நீங்கள் எழுத வேண்டிய ஒரு 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு. இந்த PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிடுங்க.